நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். கண்டிப்பாக அருண். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாதவச்சேரி அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஜெயமுருகன் என்பவர் கள்ளச்சாராயம் அறிந்து உயிரிழந்திருக்கிறார். இவர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்தார். இவரது உடல் இந்த மாதவச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நல்லடக்கம் செய்யப்பட்ட ஜெயமுருகனுடைய உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்து கள்ளச்சாராய மரணப்பட்டியலில் இடம்பெற வேண்டும். குறிப்பாக 10 லட்சம் ரூபாய் ஏற்கனவே அரசு அறிவித்திருக்கிற அந்த இழப்பீடை தங்களுக்கு வேண்டும். 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் குழந்தை வைத்திருக்கிறோம் என்று அவரது அந்த ஜெயமுருகனுடைய மனைவி விஜயலட்சுமி நேற்று 2 நாட்களாக காவல் நிலையத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளருடைய கதவுகளை தட்டியும் கூட அவர்களுக்கு காது கேட்கவில்லை. இந்த நிலையில் நேற்றைக்கு நியூஜே தொலைக்காட்சியில் அவர்கள் குறித்த அந்த பேட்டியை ஒளிபரப்பு செய்திருந்தோம். இன்றைக்கு அந்த ஜெயமுருகனுடைய உடல் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்வதற்காக அங்கு காவல்துறையினர் மற்றும் இதர அதிகாரிகள் வந்திருந்த பொழுது மருத்துவர்கள் வரவில்லை. மருத்துவர்கள் வராத காரணத்தினால் அந்த பிரேதத்தை தோண்டி எடுக்கக்கூடிய முயற்சி தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது. நாளைக்கு தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதே பகுதியில், குறிப்பாக மாதவச்சேரி பகுதியிலேயே மிக ஏழ்மையான பின்புலத்தோடு இருக்கக்கூடிய இளையராஜா, அவரது மனைவி பவுன், குறிப்பாக இளையராஜா அவருடைய இறந்த நிலையில் அவர் உடலானது எரிக்கப்பட்டிருக்கிறது. அவரும் கள்ளச்சாராயம் இந்த ஜெயமுருகனோடு அருந்திய போதுதான் உயிரிழந்திருக்கிறார். ஒருவர் அந்த அவரோடு அருந்தியவர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த இளையராஜாவினுடைய இறப்புக்கு காரணம் கள்ளச்சாராயம் தான். அவரது அந்த மரணத்தையும் அந்த பட்டியலில் இடம்பெற செய்து 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளைகளோடு ஏழ்மையான சூழ்நிலை இருக்கக்கூடிய பவுன் என்ற அந்த இளையராஜாவினுடைய மனைவிக்கு அந்த நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்கு அரசு முன்வர வேண்டும். குறிப்பாக அந்த இறப்பு பட்டியலை மறைப்பதற்காக இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட இழப்பீடியாவது தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பை அந்த குடும்பம் வைத்திருக்கிறது. இதுபோன்று இன்னும் பல பேர் கள்ளச்சாராயத்தால் பலியாகி இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளிமலை பகுதியில் மணி என்கிற 33 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞரும் கள்ளச்சாராயத்தால் பலியாகி இருக்கிறார். இவர்களுக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினால் 2-3 நாட்கள் இழுத்தடிக்கப்படுவார்கள், தொடர்ச்சியாக பாதிப்படைவார்கள். குறிப்பாக இந்த உடலை திருப்பி தருவதில் தாமதம் ஏற்படும், பல்வேறு கேள்விகளை கேட்டு தொல்லை தருவார்கள் என்பதால் அந்த மலையக மக்கள் அந்த உடலை தர மறுத்து அவர்களாகவே இறுதி சடங்கு செய்கிறார்கள். அந்த வெள்ளிமலையில் இருக்கக்கூடிய அந்த இறந்திருக்கக்கூடிய 33 வயது மதிக்கத்தக்க இளைஞராக இருக்கக்கூடிய மணிக்கும் இந்த அரசு உதவி தர வேண்டும். அந்த இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும். ஏற்கனவே தமிழகத்தில் பல பகுதிகளில் இது போன்ற ஒரு காட்டாராக கள்ளச்சாராயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலும் இன்றைக்கு 2 பேர் கள்ளச்சாராயம் அருந்தி விழுப்புரம் அரசு முண்டியமாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இப்படி பரவலாக எங்கெங்கெல்லாம் கள்ளச்சாராயம் ஓடிக்கொண்டிருக்கிறது, இதனால் எவ்வளவு பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்கிற முழு விவரம் தெரியாமல் இந்த அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில், குறிப்பாக கள்ளக்குறிச்சி, கருணாபுரம் அந்த பகுதி, அதே போன்று மாதவச்சேரி, அப்புறம் இங்கு இருக்கக்கூடிய இன்னும் சில கிராமங்களை மட்டுமே இவர்கள் இந்த அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார்கள். மலை கிராமமாக இருக்கக்கூடிய கல்வராயன் மலையில் 170க்கும் மேற்பட்ட அந்த மலை கிராமங்கள் இருக்கிறது. அந்த பகுதியிலும் ஏராளமானோர் இது போன்ற கள்ளச்சாராயத்துக்கு பலியாகி இருக்கிறார்கள். அவர்களையும் முழுமையான ஒரு கணக்கெடுக்க வேண்டும். குறிப்பாக பரியம் என்கிற அந்த கீழ் இருக்கக்கூடிய மலைப்பகுதியிலிருந்து 20 கிலோமீட்டர் சுமார் மேலே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த 170க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களிலும் முழுமையாக அந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை இன்று காலையிலிருந்து நாம் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் தான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளச்சாராயத்தில் தள்ளாடுகிறது. வாழ்வியலோடு விளையாடக்கூடிய பல பெண்கள் தாலி இறங்குவதற்காக காரணமாக இருக்கக்கூடிய இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்து கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த உயிர்களை பறிகொடுத்து நிற்கக்கூடிய, பூவையும் பொட்டியும் இழந்திருக்கக்கூடிய, தாலியை இழந்திருக்கக்கூடிய பெண்களினுடைய கோரிக்கையாக, அவல கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். அவங்க நைட் போய் சாராயம் குடிச்சிட்டு வந்தாங்க. காலையில் எங்களுக்கு வாமிட் வருது, வயிறு வலி, கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னார். ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கிட்டு போனோம். எடுத்துக்கிட்டு போகிற வழியிலே இறந்துட்டதால் நாங்கள் திரும்ப கொண்டு வந்துட்டோம். அடுத்த நாள் நாங்கள் போய் எல்லாம் அடக்கம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சிஐடியிலேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. எதனால் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம். சரிங்க அப்படின்னு சொல்லி, யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்குதான்னு கேட்டாங்க. எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு சொன்னதால் நாங்கள் நம்பர் வாங்கிட்டு போகிறோம். நம்பர் வாங்கிட்டு நாங்கள் ஏதாச்சும்னா இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்.
இல்லை கொண்டு போகிற வழியிலே இறந்துட்டதால சஞ்சீவி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போனாங்க. அங்கே போகிற வழியிலே இறந்துட்டதால அப்படியே கொண்டு வந்துட்டாங்க திரும்ப. எங்கே கிடைக்குதுன்னெலாம் எங்களுக்கு தெரியலங்க. போனார், சாராயம் தான் குடிச்சு இறந்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் அங்கே கூட குடித்தவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இங்கே தான் இவங்க 2 பேர் தான் குடித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து முதல்ல இறந்ததால் எங்கள் ஊர்லேயே எங்கள் மாமனார் தான் முதல்ல இறந்ததால் எதனால் இறந்தாரு அப்படின்ற மாதிரி தெரியல. அதிகமாக குடித்ததால் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நாங்கள் இருந்துட்டோம். அடுத்த நாள் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க எல்லாம் தான் உட்காந்து குடித்தாங்க. கண்ணு தெரியலன்னு சொன்னார். கை கால்லாம் ஒரு மாதிரி இங்கே இழுத்து மாதிரி ஆயிடுச்சு. கை கால்லாம் விழுந்துருச்சு அப்படியே. அதுக்கப்புறம் தான் ஆட்டோ கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க.